கன்னியாகுமரி எல்லையில் புகழ்பெற்ற பாரசாலை மகாதேவர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பூரம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லை அருகே அமைந்துள்ள பாரசாலையில் அமைந்துள்ள மகாதேவர் கோவில் கேரளா தேவசம் போர்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருச்சூர் பூரத்தின் அடுத்தபடியாக இந்த கோவிலில் பூரம் விழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டு பூரம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட 7 யானைகளின் மீது அமர்ந்து குடைமாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவமூர்த்தியை யானை மேல் அமர வைத்து பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது. பூரம் விழாவில் கேரளம் மற்றும் தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி எல்லையில் புகழ்பெற்ற பாரசாலை மகாதேவர் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பூரம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் எல்லை அருகே அமைந்துள்ள பாரசாலையில் அமைந்துள்ள மகாதேவர் கோவில் கேரளா தேவசம் போர்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. திருச்சூர் பூரத்தின் அடுத்தபடியாக இந்த கோவிலில் பூரம் விழா பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டு பூரம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட 7 யானைகளின் மீது அமர்ந்து குடைமாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவமூர்த்தியை யானை மேல் அமர வைத்து பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெற்றது. பூரம் விழாவில் கேரளம் மற்றும் தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர்.